வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு த்ரில்லரான ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜார்ஜ் அப்படிங்கிறவரும் அவரோட மனைவி ஸ்டெல்லாவும் அவங்க 2 பசங்களோட ஜாலியாக காரில் போயிட்டு இருந்தாங்க. அது அவங்க 2 பசங்களோட சம்மர் ஹாலிடேஸ். அவங்க ஜார்ஜோட சொந்த ஊரான ஒரு சின்ன வில்லேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஜார்ஜுக்கு அந்த வில்லேஜில் அவங்க பரம்பரை சொத்தான ஒரு பழைய வீடு இருந்துச்சு. இந்த சம்மர் ஹாலிடேஸ்லேயே அந்த வீட்டையும் வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் போயிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த வீடை விற்க முடியல. ஏன்னா அந்த வில்லேஜில் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த வீட்டை யாரோ வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா ஜார்ஜுக்கு நியூஸ் வந்துச்சு. சரி, சம்மர் ஹாலிடேஸோட இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த வில்லேஜுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு வில்லேஜ் ரிசார்ட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. ஜார்ஜோட பெரிய பையன் பேர் டேனியல். அவன் நாமளான பசங்க மாதிரி தான். அவரோட 2வது பையன் மைக்கேல் கொஞ்சம் புத்திசாலி. அவன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆர்வக்கொள்ளராக தான் இருப்பான். அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டனே அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்படி என்ன தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, ஏன் பயப்படுறாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஆனால் அவங்க அப்பா அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவன் அவங்க அப்பா இருக்கும்போது போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியில் போனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அந்த வீட்டை விற்கிற விஷயமா அவனும் அவரோட ஒய்ஃபும் புரோக்கர் கூட வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் டேனியல் கிட்ட, டேனியல் வா நம்ம அந்த வீட்டில் போய் பார்க்கலாம், அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். டேனியலும் தம்பி தனியாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூட போனான். ஆனால் வீட்டு பக்கத்தில் போடனே டேனியலுக்கு பயம் வந்துடுச்சு. அவன் திரும்பி அவனோட ரிசார்ட்டுக்கே ஓடி வந்துட்டான். ஆனால் மைக்கேல் அந்த வீட்டுக்குள்ளே போனான். வீடு திறந்துதான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப தூசி படிஞ்சிருந்தது. அங்கே ரொம்ப இருட்டாகவும் செவரெலாம் ரொம்ப பாலடைஞ்சும் இருந்துச்சு. ஒரு செவத்தில் பழைய டிராயிங்ஸ் மாட்டியிருந்த ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அப்புறம் அதிலிருந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அந்த வீடே ஒரு மாதிரி அனுமானுஷ்யமாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ துர்நாற்றம் வர மாதிரியே அவன் ஃபீல் பண்ணான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். அப்போது அங்கே ஒரு அலமாரி இருந்துச்சு. அந்த அலமாரியை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு அந்த அலமாரியை ஓப்பன் பண்ணான். அதில் சில பழைய புத்தகங்கள் இருந்துச்சு. ஒரு பழைய ஜேர்னல் இருந்துச்சு. அந்த ஜேர்னல் அவனோட தாத்தா டேவிட்டோடது. அந்த ஜேர்னலோட ஃபஸ்ட்டு பக்கத்தை திறந்து பார்த்தான் மைக்கேல். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க எல்லாம் யாரும் சாகலை, எல்லாரும் உயிரோடு தான் இருக்காங்க, இன்னும் உயிரோடு தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு நிழலாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. இதை படித்தோடனே மைக்கேலுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அவன் அந்த ஜேர்னலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை சுற்றிலையும் ஏதோ ஷேடோஸ் அவனை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணான். அப்படியே கொஞ்சம் பயந்தே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அவன் வெளியே வந்தானா இல்லை அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.